ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் நான் என்ன மாதிரியான பூக்கள் வெரைட்டிலாம் வச்சுருக்கேன், அதுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்விம்மிங் பூல் தாங்க வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருக்கும். சரி, நம்ம ஸ்விம்மிங் பூலாவது போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலுக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் தண்ணி நிரப்பிட்டுருக்காங்க கிணத்துலேருந்து. ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்க பூ பார்த்திங்கன்னா ஆலமண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெஜந்தா கலருங்க. இது பார்த்திங்கன்னா அதிலே பிஸ்கட் கலர் வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன செடியாக தான் வாங்கினேன். அம்புலி பிளான்ட் ஷாப் அப்படிங்கிற ஆன்லைன் வெப்சைட்டில் இருந்தாங்க வாங்கினேன். பேக்கேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கே வருமோ அப்படின்னு நினச்சேன். காஞ்சு போய் இருந்தது. ஒரு தடவை மழை பெஞ்சதில் நல்லாவே தழுத்து வளர்ந்துருச்சு. நிறைய மொட்டும் வச்சுருக்கு. இது வந்து நல்லா க்ரீப்பர் பிளான்ட்டு, கொடியாக படர்த்தலாம். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா சம்மங்கி பூங்க, வெள்ளை கலர் சிங்கிள் பெட்டல் சம்மங்கி பூ. இதோட பல்ப், அதாவது அந்த கிழங்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் மீஷோலேருந்து வாங்கினேன். எல்லா செடியிலையுமே ஒவ்வொரு கிழங்கு வந்து நட்டு வச்சுருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பூத்துருக்கு. செம்மையாக மணக்குதுங்க. அதுவும் நைட்டு தான் வந்து இது பூக்கும். அந்த சாயந்தர நேரத்தில் நம்ம அந்த பூவை வந்து கொஞ்சம் மொட்டும் பூவுமா விரிஞ்சிருக்கையில் எடுத்து தலையில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. அடுத்து இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க, குல்கந்து பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய வீடியோவில் இதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். கொத்து கொத்தாக இப்போ பூத்துட்ருக்கு. இப்போ தான் சீசன் இல்லையா, நிறைய மொட்டு வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து வாங்கி வச்சதும் பூத்துது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து பூக்கவே இல்லை. நான் வந்து வெங்காயத்தோல், அதுக்கப்புறம் வந்து மற்ற காய்கறி தோலெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த செடிக்கு அடியில் போட்டுட்டு கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டுருவேன். அப்புறம் முட்டைத்தோலையும் வந்து நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்து விட்டுருவேன். இதை மாதிரி கொடுக்கும்போதே நமக்கு வந்து மொட்டு நிறைய வைக்குதுங்க. இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்குதுங்க. இது வந்து ஆக்சுவலாக மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து நம்ம காய வச்சு குளியல் பொடியோடு கலந்து குளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாலில் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி உடம்புக்கு. இது பார்த்திங்கன்னா போகைன் விழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டபுள் கலர். எனக்கு இந்த கட்டிங் வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஒருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி கட் பண்ணி போட்டிருந்தாங்க. சரி, எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சேன். நல்லாவே வந்துருச்சு. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலர் ரோஸுங்க. இதையுமே வந்து நான் ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் வாளி இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு குட்டி சிம்பா பாருங்கள், ஜாலியாக கார்டனில் விளையாண்டுட்டுருக்கு. இந்த ரோஸ் பார்த்திங்களா, எனக்கு ரொம்ப ஃபேவரைட் பூங்க. டெய்லியுமே நம்ம கார்டனுக்கு வந்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு பூத்து நிற்கும். இது லைட்டு பிங்க் கலரில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கிஷாக மாறும் மெஜந்தா கலரில். இது வந்து மிட் நைட் ப்ளூ ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாங்க இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் பறித்தது. இது வந்து அடுக்கு சங்குப்பூ, நம்ம சாமிக்கு வந்து வைக்கலாங்க. அதோட அந்த பூவை வந்து நம்ம டீ போட்டும் குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. அந்த பீரியட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து வீட்டில் அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து 2 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு ஊற்றுறதோ, இல்லை அப்படின்னா அந்த காய்கறி தோலெல்லாம் போட்டுட்டு மண்ணை கிளறி விடுறதோ நம்ம பண்ணிட்டு வந்தாலே நல்லாவே வந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்குங்க. இன்றைக்கி என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய சில பூக்களை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம்.